ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜ் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 50 கிராம் இஞ்சி, அதே மாதிரி ஒரு 50 கிராம் பூண்டு, 8 ஏலக்காய், 8 பட்டை பீஸு, 8 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பெரிய ஏலக்காய். இப்போ நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். மிக்சியில் மசாலா அரைச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அரிசியை தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். 100 பீன்ஸு, 100 கேரட்டு, 100 பட்டாணி அந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கலாம் பொடிசாக. 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, அதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் காஞ்ச உடனே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஸ்லைஸை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போது 100 ml ஆயில் அதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா வெங்காயத்தை கிண்டி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இப்போது பே லீவ்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, பெரிய ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 பச்சை மிளகா அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கின உடனே இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலா வதங்கின உடனே இப்போது சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கட்டும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ 4 கப்பு அரிசி போட்டிருக்கோம். 6.25 கப்பு தண்ணி, 1/4 கப்பு தயிர் ஊற்றிட்டோம். ஸோ 7 கப்பு டோட்டலாக ஊற்றிருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும் அரிசி வேகிறதுக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா தரன்னு கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இப்போ கழுவி வச்ச அரிசியை அதில் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு, இப்போ உப்பு பத்தலைன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்த்தோன்னா அரிசியும் தண்ணியும் கரெக்டாக மிக்ஸ் ஆகியிருக்கும். கொஞ்சம் காய்கறி எல்லாம் மேலோட்டமாக இருக்குது. லைட்டாக பரட்டி எல்லா பக்கமும் அந்த காய் மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு, இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை அது மேலே போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு சிம்மர்லேயே வச்சிடலாம். விசில் போட வேண்டாம். 5 to 7 மினிட்ஸ் கழித்து திறந்தோன்னா அப்படியே நல்லா ஆவியாக வந்துட்டுருக்கு. அரிசி பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி சிம்மரில் இனி ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எது இருந்தால் கூட அது அப்படியே போயிட்டு நல்லா அரிசி இதாகி பிரியாணி பக்குவமாக வந்துடும். இந்த அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.